எனக்கு பல வருஷமா தைராய்டு இருக்குங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்றேன். நம்மளுக்கு தைராய்டு கிளாண்ட் இங்க தான் இருக்கு. அப்ப இந்த இடத்த ஒரு வித ஆக்டிவேஷன்ல இருக்கணும். இப்ப இருக்க காலேஜ் பசங்களா இருக்கட்டும், இல்ல வந்து இப்ப நியூ மேரிடு இவங்கலாம் என்னன்னா ஒரு நம்மளுக்கு வந்து இந்த செயின் அப்படின்றதே போடுறதே கிடையாது. ஏன்னா எங்கேயா வெளியே போகும்போது நம்ம நல்லா போட்டுக்கோம், அப்புறம் நைட் படுக்கும்போது எல்லாத்தையும் ஃப்ரீயா இருக்கணும் கழட்டிடுறோம். இந்த தவறை தயவு செய்து பண்ணாதீங்க. நீங்க பல வருஷமா இருக்கலாம் அல்லது இப்பதான் தைராய்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா படுக்கும் போது செயின் போட்டு படுங்க. அது தங்க செயினா இருந்தா ரொம்ப சிறப்பு. பட் உங்ககிட்ட எந்த செயின் இருக்கும், ஏன் அப்படின்னா நீங்க படுத்த அடுத்த செகண்ட் உங்களோட செயின் ஃபுல்லாவே கழுத்துக்கிட்ட வந்து ஒரு இது ப்ரெஷர் கிடைக்கும். நீங்க படுத்து காலையில இருந்துச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் கழுத்துக்கிட்ட இருக்கும், நம்ம எடுத்து சரி பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் அழுத்தம் கொடுக்கும் பொழுது இங்க இருக்க அந்த சுரப்பிகள் நல்லா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அதனாலதான் மோஸ்ட்லி வயசுக்கு வந்த உடனே ஒரு செயின் இல்லாம என்ன வீட்டுல உட்காந்துருக்க அப்படின்னு நம்ம கேட்பாங்க. இன்னும் சொல்ல போனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு செயின் கண்டிப்பா போட்டுருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் முன்னோர்கள் சொன்னாங்க. பட் இப்ப எல்லாம் காலம் மாறி போச்சு, ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு வந்தா கழட்டி வச்சிடும். ஸோ கண்டிப்பா தைராய்டு இருக்கிறவங்க நைட்டு படுக்கும்போது கம்பல்சரி செயின் போட்டு படுங்க. அந்த செயின் நம்மளுடைய கழுத்துக்கிட்ட ஒரு வித ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த அழுத்தம் உங்களுடைய தைராய்டு சுரப்பி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன் இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். ஸோ அப்ப எண்டோக்ரைன் கிளாண்ட் நல்லா செக்ரீட் ஆகும் பொழுது உங்களுக்கு தேவையான சுரப்பிகள் நல்லா சுரக்கும் பொழுது நம்ம அந்த தொந்தரவு வந்து படிப்படியா வெளியேறலாம். தினமுமே இதை தொடர்ந்து பண்ணணும். நம்ம நைட்டு படுக்கும்போது கம்பல்சரி அதை ஃபாலோ பண்ணி இந்த சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப நாளா உங்களுக்கு வந்து தைராய்டு இருக்கு அப்படின்னா டேப்லெட்டையும் எடுத்துட்டு இந்த ஒரு சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. நாளடைவில் தைராய்டு மாத்திரையை கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நீங்க டெஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஒரு 3 மாசம் தொடர்ந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த தைராய்டோட மாற்றம் அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதும் ஃபீல் ஆகும். இதுல கண்டிப்பா உணவு முறையும் மாற்றணும்.